ஆனந்த் ரத்னவேல் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் மனம் போற்றுதல் நூலாசிரியர் ஜெயஸ்ரீ அவர்களை வாழ்த்தி போற்றுவதற்காக வருகிறார் திரைப்பட இயக்குனர் திருவாளர் ஷெரீப் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நபர்களை நம்ம சந்திப்போம். அப்படி சந்தித்த ஒரு நபர் தான் ஜெயஸ்ரீ. நிறைய அவங்களுடைய நிறைய ஃபேஸில் நானும் இருந்திருக்கேன். நான் பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் இங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கேன். அவங்க முதல் புத்தகமாக இருக்கட்டும், இப்போயா இருக்கட்டும், நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் ஃபேஸில் போயிட்டு நான் வரும்போதே சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பாரதி கிட்ட சொன்னேன், நான் கனி பாரதி கிட்ட, இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த 2வது புத்தகம் சொல்லிட்டு. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும். முக்கியமாக ஜெயஸ்ரீ நல்லா பாடல் எழுதுவாங்க. பாடல்களும் நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக நம்மளும் சேர்ந்து இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணுறோம், பட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல இன்னும். அடுத்த படத்தில் அதுக்கான வாய்ப்புகளும் அமைச்சிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் நான். அதை தாண்டி ஜெயஸ்ரீயை பார்த்து நிறைய பேர் இதில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பேசாமல் நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க பெண்கள் பெண்கள், அதெல்லாம் இல்லை. எல்லாருமே இங்கே எல்லாராலும் எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இந்த சமூகம் பயணிக்கணும். அந்த பயணத்தில் முதல் முன்னோடியாக நான் என்னுடைய தோழி ஜெயஸ்ரீயை நான் பார்க்குறேன். இந்த கவிதை தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்து இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று. அது படித்ததுமே ஒரு என்னவோ தெரில, மனசுக்குள்ளே ஒரு நமக்கு தோணும்ல சில நேரங்களில் வாழ்க்கை அப்படி தான் இல்லை, இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும், இந்த இடத்துல நம்ம இருந்திருக்கலாம்ல, இல்லை இவங்க கூட நம்ம இருந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புத்தகமாக இது மாதிரி இருக்குது. நான் ஜெயஸ்ரீ இதுக்கப்புறம் எத்தனை புத்தகங்கள் எழுத போகிறீங்கன்னு தெரியல, பட் இது உங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது ஒரு விஷயம். ஸோ நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு, பல ஆண்களுக்கும் பல பெண்களுக்கும் இந்த புக்கு காதலனாகவும் காதலியாகவும் இனிமேல் இருக்க போகிறது. வாழ்த்துக்கள். ஷெரீப் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூலாசிரியரை வாழ்த்துவதற்காக வருகிறார் திருவாட்டி எழுத்தாளர் பாலைவன லாந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். ஒரு வித்தியாசமான மேடை தான். ஏன்னா இது வரைக்கும் பேசின எல்லாருமே வாழ்த்திட்டு போயிட்டாங்க. புத்தகத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போகலைன்னு நினைக்கிறேன். முதல்ல ஜெயஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதைகள் பெண் எழுத்தாளர்கள்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்ததுனால இதுலேருந்து நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் பெண் கவிதை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மிக அதிகமான அளவில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாசிப்பாளர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல எழுத்தாளருக்கு தகுதின்னு நான் நினைக்கிறது நல்ல வாசிப்பு. அதுக்காக நீங்கள் விழுந்து விழுந்து ரொம்ப வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. மனதுக்கு நெருக்கமான ஒரு நாளைக்கு 2 வரி வாசிச்சிங்கன்னா கூட போதும், இல்லை வாரத்தில் ஒரு பக்கம் வாசிச்சிங்கன்னா கூட போதும். அப்படி இன்னைக்கு சமகாலத்தில் பறந்துபட்டு பார்த்தீங்கன்னா கைக்கொள்ளா கவிஞர்கள் பெண் கவிஞர்கள் இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி இருக்காங்க. காட்டு மனுஷின்னு சொல்லக்கூடிய தேன்மொழிதாஸ் இருக்காங்க. இப்போ இந்த அரங்கத்தில் குழந்தை அனிதா இருக்காங்க, அம்பிகா குமரன் இருக்காங்க. இப்படி வாசிக்க விரும்பக்கூடிய கவிஞர்கள் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இதையே நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு கவிதை நூலுக்கு நம்ம பேச போகும்போது அது தொடர்பான மற்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? இந்த கவிதை நூல் முழுவதும் நான் வாசிச்சிட்டேன். எனக்கு முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரைக்கும் நான் வாசிச்சிட்டேன். ஆனால் இங்கே போட்ட 1 நிமிட காணொளி எனக்கு கொஞ்சம் அசைச்சி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். தோழர் அருள்மொழி பேசிய அந்த வார்த்தை ஒரு பெண் அந்த முதல் புத்தகம் எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலை. ஒரு வருடத்தில் பெரியார் சம்பந்தப்பட்ட புரட்சி கவிதைகள் எழுதியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க.
அவங்க அவ்வளோ அழகாக பாராட்டியிருக்காங்க. அதன் பிறகு இப்படி ஒரு புத்தகம் நெருக்கத்தின் இடைவெளிங்கிற ஒரு காதல் கனிரசம் சொட்டக்கூடிய ஏக்கத்துடன் கூடிய ஒரு புத்தகம் வருது. எனக்கு இதுவே ஒரு முரணாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் யாருக்கும் குறைச்சல் இல்லை, நான் சமமாக இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல் சொல்கிறது தான் பெரியாரிசம் இல்லையா? அப்புறம் எதுக்கு நம்ம போய் ஒருத்தன் பின்னாடி காலில் விழுந்து கதறி அழுது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த ஆண்டாள்லேருந்து தொடர்ந்து இன்னைய வரைக்கும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை நேசிப்பதை வந்து நான் காலில் விழுந்து கதறி கண்ணீர் அழுது நீ என்ன புறக்கணிச்சிட்டு போனாலும் உன்னையே நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தோட உச்சியில் போய் தொலைடான்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்னும் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சுது. இன்னைக்கு மற்றவங்கெல்லாம் அவங்கள பற்றி பேசும்போது ஜெயஸ்ரீ உங்கள் இலக்கு இது கிடையாது, நான் அதை ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். உங்களுடைய இலக்கும் பாதையும் இது கிடையவே கிடையாது. உங்களுடைய எல்லை வந்து மிக வேற இருக்குது. அடுத்த மேடையில் நான் அதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஆனாலும் இந்த புத்தகத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். ஒரு நல்ல கவிதையோடு தொடங்குகிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கிறது: உறக்கம் விழித்த பின் களவாடப்பட்ட கனவுகளின் நிகழ்வுகளை மீண்டும் உறங்கினாலும் நினைவுகளாக கூட மீட்டெடுப்பது இயலாத ஒன்று. இந்த இயலாத ஒன்றைத்தான் நான் ஒரு பெண் சுதந்திரமாவோ, பெண் வரிகளாவோ, பெண் சொற்களாகவோ, பெண் உரிமையாவோ பார்க்குறேன். இப்போதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா, டேய் நீங்கள் சுதந்திரம் தாங்கடா கிடையாது, நான் எடுத்துக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம இப்போ தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக. இன்னைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சமமாக அதைவிட அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய நிறைய ஆண் தோழர்களை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அவ்வளோ அழகாக நம்மளை பாதுகாக்கிறாங்க. இந்த மேடையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், மீரா கதிரவன் அவர்களுடைய விழித்திரு படமாக இருக்கட்டும், முதலாக தோல்பாவை வைத்து எடுத்த படமாக இருக்கட்டும், பெண்ணை எந்த இடத்துலையுமே அவர் வந்து ஒரு பாயிண்ட் கூட இறக்கியிருக்கவே மாட்டார். அவருடைய ஹபீபிக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். திரைப்படத்தில் கூட, இன்னைக்கு சீரியல்களில் கூட, கதைகளில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பெண்ணை கேவலப்படுத்துவதற்காகவோ இல்லைன்னா இது 1980 நடந்தது 70 நடந்ததுன்னு ஒரு டிஸ்டிங்ஷனோட குறைத்தாலோ கூட நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் தன்னுடைய எலும்புகளை உடைத்து ஒரு பிரசவித்த ஒரு படைப்பாளி தான் ஒரு பெண். அவளுக்கு கவிதைங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த கவிதை புத்தகம் வந்து நான் முழுசும் வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுதுன்னு சொன்னால், ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷியோட கர்வம், அகங்காரம், தன்னம்பிக்கை வேறு மாதிரியாக வெளிவந்திருக்கலாமோங்கிற ஒரு சின்ன தோன்றுச்சுது. அவங்களோட காதலுக்கு இந்த புத்தகம் ஒன்று சமர்ப்பிச்சா போதும், இதோட நிறுத்திட்டு அடுத்த புத்தகம் இன்னும் நல்லா வரணும். இந்த இடத்துல நான் இன்னொரு இப்போ எல்லாருமே வந்து பிடிச்ச இன்னொருத்தரோட கவிதையை வாசித்ததுனால எனக்கு சட்டுன்னு ஒருத்தருடைய கவிதையை இங்கே வந்து சொல்லணும்னு தோணுச்சுது. எந்த விதத்திலும் கர்வத்தில் குறையில்லாத ஒரு மாபெரும் கவிஞருடைய கவிதை. உன் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம், உன் முன்னோர்களின் மகுடங்களை பற்றி ஏன் பீச்சிக்கொள்கிறாய்? கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடையது. நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிற அந்த பிச்சை பாத்திரம் முழுக்க தேடுதல் வேட்டை இருக்குது. புதுசாக தேடுறது. இன்னைக்கு நீங்கள் ரோட்டில் இறங்கி நடந்தோன்னா சந்திக்கிற பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய கேள்விகளும் நம்ம வந்து முழுசாக அப்படி நிம்மதியாக இருக்கிறோமானா இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் அதை பற்றி எழுதுறத கவிதைகளாக எழுதுறத தான் இன்னைக்கு வந்து தேவையாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 100 வருடங்கள் கழித்து வாசிக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு 2025 இந்தியா ஒன்றும் ரொம்பலாம் சேஃபாக இல்லை, நல்லா இல்லை, ஆனால் என்னுடைய மூத்தோர் வந்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இங்கே இருக்குது. அதற்கான பெண் எழுத்தாளர்களுக்கான தேவை இருக்குது. ஜெண்டரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பாலைவன லாந்தர்னு பேர் வச்சுக்கிட்டேன். நான் பெண்ணுன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம், எழுத்தாளராக எழுத்துக்களை சொற்களை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்தை நான் பெருசாக கொண்டாடலை ஜெயஸ்ரீ, ஆனால் ஒருபோதும் நான் அதை மறுதளிக்க மாட்டேன். அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன். இதை வந்து ஒரு சகோதரியோ ஒரு தோழியோடைய கோரிக்கையாக வைக்கிறேன். அடுத்த புத்தகம் வேற வீச்சாக இருக்கணும். நன்றி. வாசிப்பினுடைய அவசியத்தை வலியுறுத்தி ஒரு தோழியாக எழுத்தாளருக்கு விமர்சனங்களை முன்வைத்த எழுத்தாளர்
பாலைவன லாந்தர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நங்கநல்லூர் 167வது தொகுதி கவுன்சிலர் நடராஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கவிஞர்கள் பெரியோர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. நீங்களாம் இந்த நூலை பற்றி சிறப்பாக பேசுவீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுறேன். இப்போது பெரியாரை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. பெரியாரை பற்றி பயனடைஞ்சவங்களே இப்போ பேசாத நிலையில் பெரியாருக்கு ஆதரவாக பெரியாருக்கு பேசக்கூடிய ஆளே இல்லை. ஒரு சமூகத்தில் இருந்து பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நூல் வெளியிட்டாங்க. அது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு எந்த நேரம் நாங்கள் துணையாக இருப்போம்னு மட்டும் கேட்டு வரவிடுறோம். கவுன்சிலர் நடராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஓவியர் திருவாளர் அமுதன் பச்சைமுத்து அவர்களை கவிஞரை வாழ்த்தி போற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசியல், திரை, இலக்கியம் சார்ந்த ஆளுமிகு நிறைந்த அவைக்கு என் முதல் மாலை வணக்கம். தோழர் எனக்கு ஜெயஸ்ரீ ஒரு வருஷம்தான் எனக்கு பழக்கமானாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா, 3ஆம் பிழக்கடையினுடைய முதல் தொகுப்பினுடைய நூலுடைய வடிவமைப்பாளர் சிவகுமார் அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானாங்க. அவருடைய அலுவலகத்துக்கு போயிருந்தபோது அந்த புத்தகம் இருந்துச்சு. அது வாசிக்கும்போது இவங்களை நேரில் பார்க்கணும், இவங்களுடைய அறிமுகம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவே அவங்கள நம்ம ஒரு முயற்சி எடுத்து அடுத்த முறை சந்திக்கும் போது என்னையும் அழைத்து கொண்டு போய் அவங்கள அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன 2 நாள்லேயே புத்தக திருவிழாவுக்கு வாங்க நம்ம போவோம், அவங்களுடைய இந்த நெருக்கத்தின் இடைவெளியுடைய அட்டைப்படத்தை முதல் இதுவே வெளியிடுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்ல. பெருமகிழ்ச்சி அடைஞ்சேன். அதே நூலுக்கு இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஓவியங்களையும் வரைவதற்கான பெரிய வாய்ப்பை உந்துதலாக கொடுத்த ராஜா முகமது அண்ணனுக்கும் நான் அதில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2010 நடந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் நடந்த அந்த மாநாட்டுக்கு செம்மொழி சிற்பிகள் என்கிற ஒரு மலருக்கு 100 தமிழ் அறிஞர்களை வரைந்தேன். ஓவியராக எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் அடையாளமும் கொடுத்தது அந்த மாநாடு. அதன் பிறகு நிறையா நான் சினிமாவுக்கு வரைஞ்சிருக்கேன், இலக்கியவாதிகளுக்கு வரைஞ்சிருக்கேன். எவ்வளோ வரைந்தாலும் ஆனால் ஒரு கலைஞனை அடையாளப்படுத்தி அழகுபடுத்தி அவனை பெருமைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன். அதை பெருமைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் கூடுதல் சிறப்பு செஞ்ச ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓவியர் அமுதன் பச்சைமுத்து அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நல வாரியத்தின் உறுப்பினர், கல்வியாளர், மனநல ஆலோசகர் சா கல்யாணந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எழுத்தாளர்கள், பெருமக்கள், கவிஞர்கள் நிறைந்த இந்த சபைக்கு வணக்கம். ஸோ ஜெயஸ்ரீ எனக்கு ஒரு நல்ல தோழி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தோழமை பாராட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்கும். எப்படின்னா, இந்த நிறைய பெண்களுக்கு ஆண்களுடைய நட்பு கிடைக்கும், அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு பெண்களோட நட்பு கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய பெண் தோழிகளில் ஒரு முக்கியமான தோழி ஜெயஸ்ரீ. ஸோ ஜெயஸ்ரீ கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோன்னா அதில் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. பல மேடைகளில் அவங்க எனக்கு நெறியாளராக என்னுடைய நிகழ்வுகளில் பேசியிருக்காங்க. அதுவும் முழு மனதோட, ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக, எந்த ஒரு சுமையுமே என்னுடைய தலையில் சுமத்தாமல் அப்படியே ஸ்டேஜை டேக் ஓவர் பண்ணி அந்த ஷோ அப்படியே லீட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி இந்த புத்தாண்டில் நான் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்வு அது ஜெயஸ்ரீயுடைய புத்தக வெளியீட்டு நிகழ்வு அப்படின்றதுல எனக்கு ரொம்பவே பெருமிதமும் சந்தோஷமும். ஜெயஸ்ரீ தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டதுனால எனக்கு இந்த புத்தகத்தில் மொத்தம் 91 கவிதைகள் இருக்குது. அதில் 69வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 43வது கவிதை அடுத்த வாய்ப்பு, அந்த கவிதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய கைம்பெண்களோட நான் ட்ராவல் பண்ணுறேன், நிறைய கைம்பெண்களை சந்திக்கிறோம், அவங்களுடைய அவலங்களை பார்க்குறோம். இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சடங்குகள், குறிப்பாக ஒரு வாய்ப்பை கைம்பெண்களை தாண்டி ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது முதல் மனம் முறிவில் இருந்து அடுத்த மனதுக்கு இன்னொரு மனம் செஞ்சுக்கலாமா, இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கு இல்லையா. அந்த கவிதை ரொம்ப அழகாக 2வது வாய்ப்பை பற்றி சொல்லியிருந்துச்சு, 2வது சான்ஸ், செகண்ட் சான்ஸை பற்றி. ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதுலேயும் குறிப்பாக காதலில் தோல்வி அடைந்தவங்களும், திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவங்களும், கணவனை இழந்த கைம்பெண்களுக்கும் இன்னொரு வாழ்வு நிச்சயமாக தேவை அப்படின்னு ஆழமாக நம்பக்கூடியவனா. அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ, நிறைய மறுமணங்களை நம்ம வந்து ஆதரிக்கணும். நம்மளுடைய திராவிடமும் அதுதான் சொல்லுது, நம்மளுடைய தமிழ்நாடும் அதுதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், நம்மளுடைய அரசாங்கமும் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. அதனால தான் நிறைய நலத்திட்டங்களுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் குக்கிராமங்களில் ஏதோ ஒரு சிட்டியில் நம்ம பெருசாக பார்க்க முடியாது இந்த அவலங்களை, ஆனால் குக்கிராமங்களில் இன்றைக்கும் அந்த வளையலை உடச்சி தலை நிறையா மல்லிகைப்பூவை வச்சு அந்த செய்கிற சடங்குகள்லாம் வந்து அப்படியே நெஞ்ச உருக்கக்கூடிய சடங்குகளாக இருக்கும். அந்த மனப்பக்குவமும் மாறணும் மக்கள் மத்தியில். அதுக்கு ஒரு பெரிய புரட்சி நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த புரட்சி வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கிட்ட இருந்து தொடங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அப்படி இந்த கவிதையை எழுதின ஜெயஸ்ரீக்கு வாழ்த்துக்கள். மறுமணங்களை நம்ம ஆதரிக்கணும், நிறைய எழுதுங்க. ஏன்னா அவங்களுடைய முதல் புத்தகம் 3ஆம் பிளக்கடையுமே கூட வந்து கைம்பெண்கள் ஒட்டின ஒரு புத்தகம் தான். அதில் வந்துட்டு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பெண்களுக்கு தலையில் போடக்கூடிய அந்த தலையை மழித்து முக்காடு போடக்கூடிய இதை வந்து அவங்க எடுத்து உடைச்சிருப்பாங்க. ஸோ குறிப்பாக நிறைய மறுமணங்களை பற்றியும் கைம்பெண்களை பற்றியும் தொடர்ந்து எழுதுறதுக்கு இங்கே நிறைய பெண்கள் முன் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அப்படி நீங்கள் நிறையா எழுதணும்னு நான் வாழ்த்துறேன் ஜெயஸ்ரீ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கல்யாணந்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வசனகர்த்தா, திரைப்பட பாடலாசிரியர் திருவாளர் முருகன் மந்திரன் அவர்கள் ஜெயஸ்ரீ அவர்களை வாழ்த்துவதற்காக வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பு அழைப்பை ஏற்று தோழருக்காக வந்த அனைவருக்கும், மீடியா நண்பர்களுக்கும், என்னுடைய சினிமா நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேச்சை தொடங்குவதற்கு முன்பாக அருமை சகோதரர் திருப்பதி ராஜா அவர்களுக்கு ஜெயஸ்ரீ அவர்கள் ஒரு கௌரவம் செய்வார்கள். திருப்பதி மேடைக்கு வருக. திருப்பதி இந்த ஆண்டு இவ்வளோ நாள் இணை இயக்குனராக வலம் வந்துகிட்டு இருக்காரு. இந்த ஆண்டில் நிச்சயமாக அவர் ஒரு திரைப்பட இயக்குனராக என்னுடைய அடுத்த புத்தக வெளியீட்டு விழாக்கு நான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நன்னாளில் வாழ்த்துறேன். நான் ஜெயஸ்ரீயோட படைத்தளபதிகளில் ஒருத்தர் திருப்பதி. இந்த ஃப்ளக்ஸு, இந்த வெளியிட்ட ஆர்ட் டைரக்டரை கொடுத்த அந்த புத்தகம் எல்லாம் அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றி. அப்புறமா அங்கே திராவிடியன் ஸ்டாக்கு பதிப்பாளர் வந்திருக்கிறாரு, அவரையும் எங்களுடைய குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். கௌதம் அவர்களையும் நன்றி. எனக்கு இந்த மேடையை பொறுத்தவரை நான் எதுவுமே பேசுகிறதுக்கு எதுவுமே நான் தயாரிக்கவும் இல்லை, நான் நிறைய பேசணும் அப்படின்னும் எனக்கு தோணலை. ஜெயஸ்ரீயை பொறுத்தவரை ஜெயஸ்ரீ எனக்கு அறிமுகம் செய்து வைத்தது நண்பர் ராஜா முகமது, அவருக்கு நன்றி. ஏன்னா ஜெயஸ்ரீ ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷி, பெண், ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப வெள்ளந்தியானவங்க. யாரை நேசித்தாலும் அதை 100 இல்லை 1000 மடங்கு அவங்க நேசிக்கக்கூடிய ஒரு மனம் கொண்டவர்களாக இருக்காங்க. அவ்வளோ வெள்ளந்தியான ஒரு மனுஷி, ரொம்ப என்ன சொல்கிறது, மனிதாபிமானம் மிக்க ஒரு பெண். அவங்களோட அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நான் அவங்க கூட பயணப்பட்டேன். எனக்கு நிறைய பெருமைக்காக சொல்லலை, ஆனாலும் எனக்கு நிறைய தம்பிகள், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் ஜெயஸ்ரீ என்னுடைய கடந்த வருடத்தில் எனக்கு கிடைத்த என்னுடைய ஒரு சீடர் அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய அன்பு தோழரும் கூட. ஜெயஸ்ரீக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருடம் நான் ஒரு படம் இயக்குவதற்காக எல்லா வேலைகளும் நடந்திருக்கு. இந்த வருடம் அதற்கான படப்பிடிப்பு தொடங்கும் நினைக்கிறேன். எங்களுடைய ப்ரொடியூசர் சுடர் சார் கூட இங்கே வந்திருக்காங்க. அந்த படம் நான் கடந்த ஒரு வருடமாக அந்த கதைக்குள்ளேயே சுற்றி திரைக்கதைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை, ஒரு பெண்மைய கதை அப்படிங்கிறதுனால அதுக்கு நிறைய எங்களுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் நானும் நிறைய இன்புட்ஸ் தேடி நிறைய பெண்களை சந்தித்தோம். அப்படி நாங்கள் சந்தித்த வகையில் ஜெயஸ்ரீ இந்த கதைக்குள்ளே நிறைய அவங்களுடைய இன்புட்ஸ் தந்தாங்க. ஜெயஸ்ரீ இந்த திரைக்கதையில் அவங்களோட பங்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இயக்க போகிற என்னுடைய முதல் படத்தில் ஜெயஸ்ரீயோட பங்கு நிறையா இருக்குது. அவங்க இன்னும் நிறையா படத்தில் திரைக்கதையில் ஒர்க் பண்ணுவாங்க, பாடலில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுதுன்னு அது அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். இந்த படம் வந்ததுக்கப்புறமா உங்களை நிறைய பேர் டிஸ்கஷனுக்கு தேடுவாங்க, நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்கன்னு. கல்யாணந்தி சொன்ன மாதிரி, பாலைவன லாந்தர் சொன்ன மாதிரி அவங்களோட இலக்குங்கிறது இது இல்லை, பெரிய இலக்கு நோக்கி அவங்க நகர்வாங்க. மேடையில் நிறையா தெரிஞ்சவங்க பெரியவங்க இருக்காங்க, எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பேசணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் நானே இங்கே பேசுகிறவங்களுக்கு இவ்வளோ நேரம் தான் பேசணும், அதுக்கப்புறமா இருந்தால் ஒரு அலாரம் அடிக்கணும் அப்படின்னு ஒரு டைமர் செட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறனால நான் நிறைய நேரம் பேச முடியாது. ஏன்னா அண்ணன் மீரா கதிரவன் அண்ணனோட அவள் பேர் தமிழரசி கிரீன் பார்க்கில் அந்த படத்தோட பூஜை நடந்தது.
மோசர் பெயர் நினைக்கிறேன். அப்போது நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன். கையில் ஒரு வீடியோ கேமரா இருக்கும், சின்னதாக கோனிகா மினோல்ட்டா, அப்புறம் ஒரு பேட் இருக்கும் எழுதுறதுக்கு, அப்புறம் ஒரு நிக்கான் ஒரு ஃபோட்டோ கேமரா இருக்கும். இந்த 3 ஒரே டைமில் நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். மீரா கதிரவன் அந்த படத்துக்கே படம் போட்டு காட்டினார் க்ரீன் பார்க்கில். அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கே ஒரு அழகான ஒரு பைலட் ஃபிலிம்ங்கிற கான்செப்ட்லாம் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்போவே அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு படம் க்ரீன் பார்க்கில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து காட்டினாங்க. மீரா கதிரவன் அண்ணனா ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்லும்போது இங்கே மீரா கதிரவன் அண்ணனை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நல்ல சினிமாவை பற்றி எப்போவுமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர்களில் ஒருத்தர் மீரா கதிரவன் அண்ணன். அவருடைய ஹபிபி வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஆனால் என்ன பார்க்க கூப்பிடல நீங்கள் இன்னும், சரியா? நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நானும் அதை திரைப்படத்தை வந்து திரையரங்கிலேயே பார்ப்பேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட கருப்பழனியப்பன் என்ன கேட்டால் அவரை நான் கூப்பிடணும்னு சொல்லும்போது அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். எப்படி இப்படி பேசுகிறாரு, எங்கேருந்து இந்த கண்டென்ட்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி உங்களோட பேச்சை கேட்குறதுக்காக தான் நான் வந்தேன். உங்களுடைய ஜெயஸ்ரீக்காக வந்ததுங்கிறத தாண்டி நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு அற்புதமான ரசிகர் அவர். ஆக்சுவலி மறக்க முடியாத ஒரு பாட்டு, 2 லைனாவது பாடன்னு சொன்னேன். ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரிரோ ஏலேலேலோ யாவும் இசை. அந்த பாட்டு கேட்டால் ஒரு விதமான ஒரு மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ரசிகர், நல்ல என்ன சொல்கிறது, பண்பாளர் அண்ட் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேச்சாளருக்கான இப்போ தமிழ் சூழலில் ஒரு பேச்சாளர் எப்படி இருக்கணும், எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசணும் அப்படின்னா நம்ம யாரையா பின்தொடரலான்னா அதில் ஒருத்தராக கண்டிப்பாக கருப்பழனியப்பன் சார் இருப்பாங்க. அண்டு ஜெயஸ்ரீயோடைய குடும்பத்தினர், நண்பர்கள், முக்கியமாக கௌசிக் சார், எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். என்ன பேசுன்னு தெரில, ஒரு மாதிரி குண்டக்க மண்டக்க ஆர்டரில் ஏதோ ஒன்று பேசியிருக்கேன். நன்றி. முருகன் மந்திரம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நல்லறம் பதிப்பகத்தின் உரிமையாளர், பதிப்பாளர், கவிஞர் ஆற்காடு ராஜா முகமது அவர்களை பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். எனது அருமை பெற்றோருக்கு 2ஆம் வணக்கம். அருமை தோழர்களுக்கு மறு வணக்கத்தை கூறி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எவ்வரங்கு என்றாலும் அவ்வரங்கில் சங்கத்தமிழில் சரம் சரமாய் அங்கே என் பாட்டை நான் தந்து வெற்றிமலை மீதேற தன் பாட்டை தந்துதவும் தாய் தமிழை மீண்டும் போற்றி தொடங்குகிறேன். நெருக்கத்தின் இடைவெளி. பதிப்பகம் ஆரம்பிப்பது எவ்வளவு சுலபமான காரியம் என்பது நான் இந்த பதிப்பகத்திற்குள் வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. ஆனால் பல பதிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் புத்தக விற்பனையெல்லாம் எப்படி இருக்குனாக்கா, எங்கே வாங்குறாங்க, புத்தகம் போடுறதோட சரி, அது திரும்பி எங்கே இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நூலாசிரியர்களை கேட்டாக்கா, புத்தகம் போடுறதோட சரி, அது எப்படி விற்கிறதுன்னு தெரியாது, பார்க்குறவங்களுக்கெல்லாம் சும்மா கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே வந்த படைப்பாளர்களோட படைப்புகள் நிறைய அப்படி தான் போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நெருக்கத்தின் இடைவெளிக்கு முன்பு 3ஆம் பிழக்கடைன்னு ஒரு நூல் வந்தது. இந்த நூலை வந்து நல்லறம் பதிப்பகத்தில் வர்றதுக்கு முன்னாடி ஷிஃபா டிஜிட்டல் அண்ட் பிரிண்ட்ஸ்ன்னு வச்சுருந்தோம். அதில் தான் வடிவமைச்சு போடும்போது தோழர் சொன்னார், ஜெயஸ்ரீ அவங்க வந்துட்டு எனக்கு ஓராண்டு காலத்துக்கு முன்பு இல்லை, ஒரு 2 ஆண்டு காலமாக பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சது ஜெயக்கண்ணன் என்னும் என்னுடைய வழக்கறிஞர் தோழர். அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி படிச்சுட்டு தருமபுரி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்து இன்றைக்கு ஊடகத்துறையில் மிக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் ஜெயஸ்ரீயோட 3ஆம் பிழக்கடையில் வந்துட்டு நூலாக்கணும் தோழர்னு சொல்லும்பொழுது முதல்ல கொடுங்க பார்க்கலான்ட்டு சொன்னேன். அனுப்புனாங்க. அதை அனுப்பிட்டு படித்து நான் வந்துட்டு இதை நூலாக்க போடலாம் அப்படின்றதுக்கு முதல்லையே அதை அவங்களுக்கு சொல்லாமல் படிச்சுட்டு நூல் வடிவம் பண்ணிட்டேன். பண்ண பிறகு இதுக்கு அட்டைப்படம்லாம் தயார் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கான மெனக்கெட்டு அதுக்கான வேற ஒரு ப்ராசஸ்லாம் போச்சு. எல்லாமே பண்ணிட்டு போகும்போது 3ஆம் பிழக்கடை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இலக்கிய உலகில் ஏற்படுத்தியது. இதை இன்று இருக்கும் திராவிட நமது மாடல் அரசு வந்துட்டு இன்னும் அதை கொண்டு போய் சேர்க்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது. அந்த வகையில் இந்த ஒரு மேடையை நாங்கள் நல்லறம் பயன்படுத்தி கொள்றதுக்காக இங்கே இருக்கிற மேடையில் இந்த 3ஆம் பிழக்கடை நூலை தயவு செய்து கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு நெருக்கத்தின் இடைவெளிக்குள் வருகிறேன். வானம் பொழிகிறது, மழை பொழிகிறது, வானம் வெயில் அடிக்கிறது, இதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. கவிதை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இதுதான் சார் கவிதைன்னு சொன்னாங்க. இதெல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க டீ கடையில் பன்னு அப்படின்ற அந்த சீசன்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கவிதை, முடிஞ்சால் நீங்கள் புத்தகமாக போடுங்க, இல்லாட்டி நான் அப்படியே வச்சுக்கிறேன்னு சொன்ன இதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் நெருக்கத்தின் இடைவெளிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிற ஒரு கதை இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இப்போ நேரமும் போதாது. ஆனால் நெருக்கத்தின் இடைவெளி வர வேண்டும் என்று முதலில் நினைத்தது நாங்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா இதை எழுதிய எழுத்தாளர் கூட அதை தூரப்படுத்தி விட்டார். ஆனால் முதல்ல மூன்றாம் பிழக்கடையை கொடுத்துட்டோம், மிக சிறந்த நூலாயிடுச்சு, நெருக்கத்தின் இடைவெளி கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நல்லறம் பதிப்பகம் தான் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது. என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் முதல்ல எழுதுங்க, உங்களோட எழுத்து திறன் இப்போ ஓராண்டு ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து இவ்வளோ நாள்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட இலக்கு வேறு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல நூலை கொண்டு வாங்க, அதை பண்ணணும். அது வந்த பிறகு அடுத்த நூல் வேறு வரும். இங்கே நம்ம பாலைவனலாந்தர் அவங்க சொன்னதும் தோழி அவங்க சொன்னதும் கூட அவங்களோட இலக்கு வேறு. முருகன் மந்திரம் சார் கரெக்டாக சொல்லிட்டாரு. தோழர்கள் சொன்னது அவங்களோட இலக்கு வேறு இருக்குது. ஆனால் அதற்கான அடித்தளம் இதுதான். இந்த அடித்தளத்தில் வந்திருக்கிற இந்த கவிதைகள் எல்லாருமே நிறைய பேர் கவிதைகளை இங்கே படிக்கவே இல்லைன்றது தான் என்னுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா மிக சிறந்த எழுத்துக்கள் அதில் இருக்குது. முடிஞ்சால் புத்தகத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசித்து பாருங்கள். ஒரு சமூக புரட்சிக்கு வித்திடக்கூடிய எழுத்துக்களை எழுதும் திறமை அவர்கிட்ட இருக்குது. இப்போ போட்டிருக்கிறது ஏன் இந்த நெருக்கத்தின் இடைவெளி? சரி, இனி ஒரு நெருக்கத்தின் இடைவெளியை கொடுத்துருவோம், இதுக்கு அடுத்தது ஒன்று வரும் பாருங்க, அது மிக சிறந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். அனைவருக்குமான ஒரு மிக சிறந்த எழுத்தாற்றல் மிக்க எழுத்தாளராக இந்த இலக்கிய உலகில் அவர் மிளிர்வார். சினிமா உலகில் அவர் அடையாளம் காட்டப்படுவார். அரசியல் உலகிலும் அவரை ஆதரிக்கும் என்று கூறி இந்த இனிய வாய்ப்புக்கு நல்லறம் பதிப்பகம் வந்திருக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி.